أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. பார்ப்பதற்கு கண்களை கொடுத்து, அந்த கண்களில் ஒளியை கொடுத்து, அந்த ஒளி மூலம் குர்ஆனின் நூரை நம் உள்ளத்திற்கு கொண்டு சேர்க்க வாய்ப்பையும் கொடுத்த வல்ல ரஹ்மானுக்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் உரித்தாகுக. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். கண்கள் ஒரு அற்புதமான படைப்பு. மண்ணுக்குள்ளே மரணத்தில் மறையும் மண் துண்டாம் கண்ணை கொண்டு மனக்கண்ணை திறக்க வைத்து மறுமையில் மன்னனான இறைவனை காணவும் முடியும். மறையின் ஒளியை அழகாய் வாங்கி மனதுக்குள்ளே பூட்டி வைத்து கரைபடிந்த உள்ளத்தை ஒளியால் நிறைவடையச் செய்திடவும் முடியும் இன்ஷா அல்லாஹ். தாய் பறவை சிறு பறவைக்கு பறக்க கற்றுக் கொடுத்தல் போல மெய்ப்பார்வை கொண்டு உலகின் அகம் காட்டும் அழகு கண்கள். ஒரு வீச்சில் வானம் காட்டும், மறு வீச்சில் புவியை காட்டும். உயர்வு தாழ்வு வாழ்வில் வருதல் சகஜமென்று உரைக்கும் கண்கள். எந்த உறுப்பு நொந்த போதும் கண்ணீரால் கவலை காட்டி மாற்றாரின் துன்பம் கண்டு கலங்கும் குணத்தை கற்றுத்தரும். காலமெல்லாம் உலகை பார்த்தும் உலகின் தூசி சிறிதும் ஏற்கா நற்குணத்தை சொல்லி காட்டி உலகில் வாழும் முறையும் கூறும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அற்புத கண்கள் கொண்டு மறையை பார்க்கும் வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்காமா. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணினுடைய பயன்ல மிகப்பெரிய பயன் அவனுடைய வார்த்தையை பார்த்து அந்த ஒளியை நம் உள்ளத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பணி. அந்த பணியில் நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தாட்டி கொண்டு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்முடைய தஃப்சீர் பிரயாணத்துல 63 64வது ஆயத்துக்களுக்கு போவோமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاذْكُرُوا مَا فِيهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ ثُمَّ تَوَلَّيْتُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ فَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكُمْ وَرَحْمَتُهُ لَكُنْتُمْ مِنَ الْخَاسِرِينَ. உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பற்றி கொண்டு அதில் உள்ளவற்றை சிந்தியுங்கள். அதனால் நீங்கள் இறை அச்சம் உடையோராகலாம் என்று கூறி தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதை எண்ணி பாருங்கள். ஆனால் அதன் பின்னரும் நீங்கள் புறக்கணித்தீர்கள். அல்லாஹ்வின் அருளும் அவனது கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் இழப்புக்குள்ளானவர்களில் நீங்களும் நிச்சயமாக சேர்ந்திருப்பீர்கள். சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயேலுடைய வாழ்க்கையில மூசா நபிக்கு தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு நிகழ்வை இங்க அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுறாமா. இந்த நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குர்ஆனுடைய நேர்த்தி, அது நேர்த்தியாக நமக்கு அருள்மொழிகளை வழங்கி கொண்டு வரக்கூடிய அழகை இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் ஒரு கிளான்ஸ் இந்த தஃப்சீர் சொல்லக்கூடிய நேரத்துல ஒருத்தர் நினைவு கூட்டுறாங்கம்மா. நம்ம அதையும் பார்த்துடுவோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா இது யாருக்கோ சொல்லப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா இதுல நாமளும் இந்த சமுதாயம் சம்பந்தப்படலை. அவர்கள் நீங்கள் அல்லாஹ் பனி இஸ்ராயல்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அப்ப நாம ஏதோ இதை கதை மாதிரி கடந்து போயிடக்கூடாது. இதன் எந்த போங்குல அல்லாஹு தஆலா கொண்டு போறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கணுமா. இந்த சூரத்துல் பக்ராவை சொல்லும் பொழுது இதை சிறப்பிச்சு சொல்றாங்கம்மா. மாஷா அல்லாஹ். இந்த சூரத்துல் பக்ரா ரொம்ப அற்புதமானது. இந்த சூரத்துல் பக்ரா ஹிஜ்ரத்துக்கு பிறகு முதல்ல இறங்குன சூரா. இது ஒரு மதனி சூரா. திர்மிதில பதிவாகி இருக்குமா, லிகுல்லி ஷைஇன் சினாமுல் குர்ஆனி சூரத்துல் பக்ரா. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு உச்சி உண்டு, ஒரு முகடு உண்டு. இந்த குர்ஆனுடைய முகடு உச்சியாக உயர்வான பகுதியாக சூரத்துல் பக்ரா இருக்கிறது. இது எப்படி இறங்குச்சுன்னு சொன்னா, ஹிஜ்ரி முதலாவது முதலாவது ஆண்டுல இருந்து பத்ர் போர்க்களம் வரை உள்ள நிறைய ஆயத்துக்கள் இறங்குச்சு. அது அல்லாமல் வட்டி பற்றிய ஆயத்து ஹிஜ்ரி 9ல இறங்கி இருக்குது. அப்பயும் அந்த ஆயத்தும் சூரத்துல் பக்ரால இடம்பெற்றிருக்குது. இன்னொரு மிகப்பெரிய சிறப்புமா, கடைசி 2 ஆயத் உலகத்துல இறக்கப்படல. மியராஜிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து உம்மத்திற்கு அன்பளிப்பாக கடைசி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இப்படி சிறப்பு வாய்ந்த ஆயத்துக்கள் இந்த சூரத்துல் பக்ராங்கிற தொகுப்புக்குள்ளாக அடங்கி இருக்குமா. இத ஒரு 4 பகுதியாக பிரிச்சு காமிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, முதல்ல ஆரம்பத்துல நம்ம படிச்ச அந்த 4 ருக்கூகள் இருக்குல்ல, 4 ஐன் முழுக்க
இத்மாமிய ஹுஜ்ஜத் ஆதாரம், அதாவது அல்லாஹு தாலாவை வந்து எப்படி கைஃப தக்ஃபுரூன், எப்படி நீங்களால மறுக்க முடியும்? அல்லாஹ் மனிதர்களை பிரித்து காட்டிவிட்டு அல்லாஹு தாலா தன்னுடைய வல்லமையை படைப்புகளை எல்லாத்தையும் அல்லாஹ் சிந்திக்க வைக்கிறான், எப்படி மறுக்க முடியும்னு சொல்றான். இதற்கு அடுத்தபடியாக அஞ்சாவது ருக்கு இருக்குல்ல, அஞ்சாவது ருக்கு முழுக்க முழுக்க தாவத். இது ரொம்ப சிறப்பு. இதை முன்னாடியே நினைவூட்டி இருக்கேமா, மறுபடியும் ஹஸ்ரத்தும் இந்த இடத்துல தப்சீர் சொல்லும் பொழுது நினைவு கூட்டுறாங்க. இது தாவத், முழுக்க முழுக்க தாவத், அஹ்ல கிதாபுக்களுக்கான தாவத்தாக இருக்கு. பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹ் எந்த தண்டனை, இப்பவும் வாய்ப்பு இருக்கு, நீங்க வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, நீங்க அந்த கடமையை எதையும் மறைக்காதீங்க, உண்மையை பொய்யோட கலக்காதீங்க, இப்படி நடக்கணும், மறுமையை நம்பணும், அந்த விஷயங்களை அழகான மென்மையான தாவத்தாக அல்லாஹு தாலா 5வது ருக்குல 7 ஆயத்துக்கள் ஃபாத்திஹாவோட கம்பேர் பண்ணி சொல்றாங்கம்மா. 7 ஆயத்துக்கள் கொண்டது ஃபாத்திஹா சூரா. அது போல இதுலயும் 7 ஆயத்துக்கள் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சூரா வாய்ந்த ஆயத்துக்கள் இந்த ஆயத்துக்கள், இந்த 5வது ஐன். அடுத்தது இந்த 6வது 7வது ஐன் முழுக்க அந்த அவங்க வந்து எதனால பனி இஸ்ராயல் மேல வில்லத், கேவலமும் மஸ்கனா, அந்த ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலையும் ஏன் வந்து ஏற்பட்டுச்சு, ஏன் அது விதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணங்களாக அவர்கள் செய்த அட்டூழியங்களை அல்லாஹு தாலா இந்த 2 ஐன்லயும் சொல்லி காமிச்சிருக்கான். இப்போ நம்ம அடுத்து படிக்க போறத சொல்றாங்கம்மா. அப்போ இந்த இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க முதல்ல இருந்தது 4 ஐன் வந்து இத்மாமிய ஹுஜ்ஜத், அடுத்து இருக்கிறது தாவத், அடுத்து இருக்கிறது மலாமத். என்னென்ன பாவங்கள் பண்ணாங்க, நம்ம அவங்க என்னென்ன பண்ணாங்க, முழுக்க முழுக்க 15வது ஐன் வரைக்குமே வரும்மா. 15வது ஐன் வரைக்குமே இந்த மலாமத், எதனால அவங்களுக்கு அந்த இறை தண்டனைகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருந்தது, எப்படியெல்லாம் அவங்க மாறு செஞ்சாங்க அப்படிங்கிறது வரும்மா. இதுலயும் ஹஸ்ரத் ரொம்ப தெளிவா 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த 6வது 7வது ருக்குவுக்கும் 8லிருந்து 15 நம்ம தப்சீர் பார்க்கும் பொழுது ஒரு சின்ன வித்தியாசத்தை உணர வைக்கிறாங்க. இந்த 6, 7 முழுக்க முழுக்க பனி இஸ்ராயல் செய்த பாவங்கள், அவங்க செய்த தவறுகளை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த 8லிருந்து 15 வரைக்கும் கடக்கிறப்போ இந்த உம்மத்தே முகமதியா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த தவறுகள் நமக்குள் நிகழக்கூடாது என்ற அச்சத்தோடு கடந்து போகணும். ஏன்னா நம்ம படிக்கும் பொழுதே நல்லா தெரியுமா, இதுல என்னென்ன தவறுகளுக்காக அந்த பனி இஸ்ராயல் தண்டிக்கப்பட்டார்களோ அத்தனை தவறுகளும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் நினைவூட்டுறாங்க, உடும்பு பொந்துக்குள் அவர்கள் நுழைந்திருந்தால் அந்த உடும்பு பொந்துக்குள் நுழைவதற்கு நம் உம்மத்தே முகமதியா போராடி கொண்டிருப்பதையும் நாம் காண வேண்டிய காலகட்டம், கண்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப அழகாமா, அதற்கு பிறகு அவங்க சொல்றாங்கம்மா, அந்த 15வது ருக்கு முடிச்சுட்டு 16வது ருக்குவுக்கு போறப்போ ஒரு மிகப்பெரிய அற்புதம், மாஷா அல்லாஹ், கிபிலா மாற்றம். கிபிலா மாற்றம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாதுமா. 2000 வருடங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சமுதாயத்துக்கு எல்லா சிறப்புகளையும் கொடுத்திருந்தானோ அந்த சமுதாயத்தை விட்டு அந்த சிறப்பு பறிக்கப்பட்டு அது இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு சொந்தமாக்கப்படக்கூடிய அற்புதமான தருணம். அது பைத்துல் முகத்தஸ்ல இருந்து கஅபாவை நோக்கி கிபிலா திரும்பினது வெறும் கிபிலா திருப்பம் மட்டும் கிடையாது, அது ஒரு 2000 வருட பாரம்பரிய சிறப்பு பறிக்கப்பட்டு பனி இஸ்மாயில் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமாக இருக்குமா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமா, அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு அந்த கோர்வையை நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். அப்பதான் நம்ம இதை படிச்சுட்டு வரும் பொழுது நம்ம அதை கவனத்தோட படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தப்சீர் சொல்லும் பொழுதே ரொம்ப கவனமாக எடுத்து சொல்றாங்கம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம், பனி இஸ்ராயலுடைய கடைசி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதையுமே அவங்க சொல்றத வந்து நம்ம நல்ல மனசுல வாங்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள பொதிஞ்சிருக்கான்னு நமக்கு ஆச்சரியமா இருக்குமா. ஈசா நபி பனி இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட நபி, ரசூலன் இலா பனி இஸ்ராயில். தெளிவா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றா, பனி இஸ்ராயலுக்கான நபி தான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு விஷயத்தை உணரணும், இந்த பனி இஸ்ராயல்கள் இன்னுமே வந்து அந்த யகூதிகளுடைய தொந்தரவுகள், பிரச்சனைகள் இன்னும் வரைக்கும் இருக்கதான் செய்து உலகத்துல. அப்ப இந்த யகூதிகளுடைய அந்த அந்த ஈசா நபிக்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம், அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தது. ஈசா நபிய கொலை பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க, நம்மளுக்கு எல்லாம் தெளிவுபடுத்திருக்கா, அவங்க உயர்த்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து ஒவ்வொன்னா பார்த்தோம்னு சொன்னாமா, ஒவ்வொரு கவுமுகளும் நபிக்கு மாறு செய்த பொழுது அந்த நபி கண் முன்னால் அந்த கவுமுகள் அழிக்கப்பட்டது. நூஹ் நபி கண் முன்னால் அந்த நிராகரிப்பாளர்கள், அதே போல மூசா நபி கண் முன்னால் ஃபிரௌன் அழிக்கப்பட்டது, ஹூத் நபி கண் முன்னால் அவர்களுடைய அந்த
அந்த நிராகரிக்கும் சமுதாயம். அதே மாதிரி சாலிஹ் நபியுடைய சமுதாயம் அவர்களுடைய கண் முன்னால். இப்படி அந்த நபி முன்னாலே கண் முன்னாலேயே அந்த நிராகரித்த சமுதாயம் அழிக்கப்பட்ட வரலாறுகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆனா ஈசா நபியுடைய இவ்வளவு பெரிய ஒரு துரோகம் செய்த பனி இஸ்ராயல்கள், நபிமார்களை கொலை செஞ்சு இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியாக அவர்களுக்கான ஒரு நபியாக வந்த ஈசா நபி, அற்புதமாக வந்த அந்த ஈசா நபியையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அந்த பாவத்திற்கு அவர்களுக்கு என்ன தண்டனை? அவங்க எதுவுமே இன்னும் கொடுக்கப்படலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு நிக்குமா. இதுக்கு அவங்க ஒரு நூலாவே எழுதியிருக்காங்களாம். இந்த தப்சீரை சொல்லும் பொழுது அதையும் சேர்த்து சொல்றாங்கம்மா. ஏன்னா அந்த வரலாறு தெரிஞ்சு கொள்ளணும் நம்ம. ஈசா நபி இறக்கும் பொழுது தெளிவா சொன்னாங்க, நான் இன்னும் சொல்ல வேண்டியது, இது எல்லாமே அவங்களுடைய வேதத்துல பதிவாகி இருக்கு. நான் சொல்ல வேண்டியது இன்னும் இருக்கிறது, ஆனால் அதை இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள். இறுதி நபி வந்து அவற்றை விளக்குவார். 500 வருஷம் கழிச்சு, 560 வருஷம், 610 தான் குரான் இறங்குச்சு. 570வது வருஷம் அவர்களுடைய காலத்துல இருந்து ஒரு நபி பிறந்து இதையெல்லாம் விளக்குவார் என்பதை தெளிவா சொல்லிட்டு தான் ஈசா நபி இந்த மேல் உலகத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க. இந்த உலகத்தை விட்டு அவங்களுக்கு அந்த சிரம இக்கட்டான கட்டத்துல அல்லாஹ் உயர்த்தினான். இப்போ அந்த ஈசா நபி மறுபடியும் வருவாங்க. கணக்கு எல்லாமே ஒண்ணுதாம்மா. மூசா நபியுடைய கண் முன்னாடி எதிர்த்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டத காட்சியை பார்த்தாங்க. அந்த நபி கண் முன்னாடியே அந்த நிராகரிக்கப்பட்ட மக்கள், துன்புறுத்தின மக்கள், சிரமப்படுத்தி கேலி செய்த மக்கள் அழிக்கப்படும் காட்சியை பார்க்க வச்ச மாதிரியே தான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துல இன்ஷா அல்லாஹ் இறங்கி இந்த யூத மக்கள் அவர்களுடைய கையால் தான் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். யாரு? எந்த ஒரு சமுதாயம் ஈசா நபியை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்ததோ அந்த சமுதாயம், இதுக்கு காரணம் பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் அட்டூழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்போ அவருக்கு எப்படி இருந்தாலும் எல்லா நபிமார்கள் வாழ்க்கை என்ன நடந்துச்சோ அதே தான் ரிப்பீட் ஆக போது. ஈசா நபி வந்து அந்த காரியத்தை செய்வாங்க. அவர்கள் கண் முன்னால் அந்த சமுதாயம் அழிவடையக்கூடிய காட்சியை நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சந்ததிகள் பார்க்கலாம். எப்போ நடக்க போது நமக்கு தெரியாதுமா, ஆனா நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து நம்முடைய மார்க்கத்துல உறுதியான நம்பிக்கையாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகேம்மா, இப்போ நம்ம அடுத்தது இந்த ஆயத்துக்குள்ளாக நம்ம போகலாம். இந்த ஆயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடிமா இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேம்மா. அதாவது இந்த இறுதி நபித்துவம்னு சொல்றாங்கல்ல, இதுக்கப்புறம் நபிமார்கள் வரப்போறது கிடையாது. குர்ஆன் வேதம் கிடையாது. அப்போ இது வந்து கடைசி வரைக்கும் இது பாதுகாக்கப்படுறதுக்கு என்ன ஏற்பாடுகள்? ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த எப்படி எல்லா வேதங்களும் எப்படி மாற்றப்பட்டுச்சு, நபிமார்களுக்கு எவ்வளவு துன்புறுத்தல்கள் ஏற்பட்டது எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மனித இனம் தானே எப்படி இதை பாதுகாக்க போறாங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா அதற்காக 3 ஏற்பாடுகள் செய்திருப்பதாக இஸ்ஸார் அஹ்மது பட்டியல் போட்டு காமிக்கிறாங்க. ஒன்றாவது, இந்த இறுதி வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் தானே ஏற்றுக்கொண்டான். அது யார் கையிலயும் அல்லாஹ் கொடுக்கல. ஏன்னா வேதம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா கைடன்ஸ் மக்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதை யார் கையிலையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அதை பாதுகாக்கும் பொறுப்பை தான் எடுத்துக்கொண்டான். முதல் பாதுகாப்பு. இரண்டாவது பாதுகாப்பு, முஜத்திதீன்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை அல்லாஹ் தஆலா மனிதர்கள்ல அப்படிப்பட்டவர்களை தோன்ற செய்வான். அவர்கள் இந்த மார்க்கத்துல கண்டிப்பாக மிகப்பெரிய சேவை செய்வாங்க. இதுல இருக்கக்கூடிய களங்கங்களை களைவார்கள். மாஷா அல்லாஹ் காலம் போக்குல மனிதர்களுக்கு ஏற்பட்ட சில மாற்றங்கள் எல்லாம் சரி செஞ்சு ஒரு புத்துணர்வை கொண்டு வரக்கூடிய முஜத்திதீன்கள் உருவாவார்கள். அடுத்து 3வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு கூட்டம் நேர்வழியில கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் ஒரு கூட்டம் நேர்வழியில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கவே மாட்டான். அப்படி ஒரு கூட்டம் கண்டிப்பா இந்த உலகத்துல இறுதி வரைக்கும் இருக்கும். அல்லாஹ் அந்த நற்கூட்டத்துல நம்ம எல்லாரையும் ஆக்கி வைக்கணும். மஃபியா மானில்லா. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பு. இந்த உம்மத் கடைசி வரைக்கும் சீரழிஞ்சு போயிடாம இப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நமக்காக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதை விட்டு நாம தான் வெளியில போயிடக்கூடாதுமா. ஏன்னா இதை படிக்கிறப்போ நாம ஒவ்வொரு விஷயமா பார்த்து கொண்டே வருவோமா. இந்த வரக்கூடிய இந்த சம்பவங்கள்ல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறதுமா சில அதிசயங்களை பார்ப்போம். எப்படின்னு சொன்னா, நம்ம பார்க்கறது எல்லாமே அதிசயம். திடீர்னு மலை அப்படி தலைமையில உயர்த்துறது, அப்புறம் வந்து மனிதர்கள் வந்து உருமாற்றப்படுறது, பன்றிகளா குரங்குகளாக உருமாற்றப்படக்கூடிய விஷயங்கள், அப்புறம் செத்த மாடு, ஒரு மாட்டை அறுத்து அதை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பிணத்தின் மீது அடிச்சோம்னா அந்த எந்திரிச்சு சாட்சி சொல்றது, இப்படிப்பட்ட சில வித்தியாசமான விஷயங்களை பார்ப்போம். இதை சொல்லும் பொழுதும் இஸ்ரார் அஹ்மத் ஹசரத் ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ், இதையும் நான் பகிர்ந்து கொள்றேம்மா. இது எல்லாம் மோஜிசாவா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்றாங்க, மோஜிசாக்கும் ஹரக்கே
ஆதத் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மோஜிசா அப்படிங்கிறது நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா தாவத்துக்காக கொடுக்கக்கூடிய அற்புதங்கள். அது மூசா நபியுடைய ஆசாக்கோல், அவங்க அந்த கடலை அடிச்சது. அப்ப என்ன ஆச்சுமா, அப்படி அடிச்ச உடனே மலையாக, ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சயின்டிபிக்கலா ஒரு பிசிக்கல் லாக்குள்ள, இயற்பியல் விதிக்குள்ள இப்படித்தான் உலகம் நடக்கும்னா அதுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நாம இந்த விஷயத்துல எதையுமே கொண்டு வர முடியாது. எந்த இயற்பியல் விதியா இருந்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நாட்டம் தான். எந்த விதிகளை அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தானோ, கொடுத்தவனால் அதை உடைக்கவும் முடியும். அப்போ அல்லாஹு தாலா இந்த நபிமார்களுக்கு, ஈசா நபிக்கு அவங்க எவ்வளவு ஒரு களிமண்ல ஒரு பொம்மை செஞ்சுட்டு ஊதுனாங்க. அது அந்த அந்த களிமண் பறவை அது பறவையா மாறி பறந்து போச்சு. இறந்தவர்கள்ட்ட போய் கும்பி இது நில்லா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க எந்திரிச்சு மனுஷரா நடந்து போனாங்க. பிறவி குருடர்கிட்ட போய் பார்வை கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க. அவங்களுக்கு பார்வை கண்ணை தடவுனாங்க. அப்படியே பார்வை வந்துடுச்சு. குஷ்டரோகம் தீர்க்க முடியாத நிவாரணம் இல்லாத வியாதியை போய் அவங்களுக்கு துவா செஞ்சு தடவுனாங்க. அது உடனே பொலிவான தோலோட அவங்க ஆரோக்கியம் அடைஞ்சு எந்திரிச்சிட்டாங்க. இப்படி அற்புதங்கள் சில வித்தியாசமான விஷயங்களை பார்ப்போம். இதை சொல்லும் பொழுதும் இஸ்ரார் அஹமது ஹசரத் ஒரு தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ், இதையும் நான் பகிர்ந்து கொள்றேம்மா. இது எல்லாம் மோஜிசாவா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்றாங்க, மோஜிசாக்கும் ஹரக்கே ஆதத் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மோஜிசா அப்படிங்கிறது நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா தாவத்துக்காக கொடுக்கக்கூடிய அற்புதங்கள். அது மூசா நபியுடைய ஆசாக்கோல், அவங்க அந்த கடலை அடிச்சது. அப்ப என்ன ஆச்சுமா, அப்படி அடிச்ச உடனே மலையாக, ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சயின்டிபிக்கலா ஒரு பிசிக்கல் லாக்குள்ள, இயற்பியல் விதிக்குள்ள இப்படித்தான் உலகம் நடக்கும்னா அதுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நாம இந்த விஷயத்துல எதையுமே கொண்டு வர முடியாது. எந்த இயற்பியல் விதியா இருந்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய நாட்டம் தான். எந்த விதிகளை அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்தானோ, கொடுத்தவனால் அதை உடைக்கவும் முடியும். அப்போ அல்லாஹு தாலா இந்த நபிமார்களுக்கு, ஈசா நபிக்கு அவங்க எவ்வளவு ஒரு களிமண்ல ஒரு பொம்மை செஞ்சுட்டு ஊதுனாங்க. அது அந்த களிமண் பறவை அது பறவையா மாறி பறந்து போச்சு. இறந்தவர்கள்ட்ட போய் கும்பி இது நில்லா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க எந்திரிச்சு மனுஷரா நடந்து போனாங்க. பிறவி குருடர்கிட்ட போய் பார்வை கிடைக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க. அவங்களுக்கு பார்வை கண்ணை தடவுனாங்க. அப்படியே பார்வை வந்துடுச்சு. குஷ்டரோகம் தீர்க்க முடியாத நிவாரணம் இல்லாத வியாதியை போய் அவங்களுக்கு துவா செஞ்சு தடவுனாங்க. அது உடனே பொலிவான தோலோட அவங்க ஆரோக்கியம் அடைஞ்சு எந்திரிச்சிட்டாங்க. இப்படி அற்புதங்கள் இது தாவத்துக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. இவைதான் மோஜிசா அப்படிங்கிறாங்க. அப்போ நாம இப்ப பார்க்க போற இந்த சம்பவங்கள், இதுல வரக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் ஹருகே ஆதத், அதாவது வழக்கத்தை மீறக்கூடிய சில விஷயங்கள். வழக்கமா இப்படித்தான் இருக்கும்னு அதை அல்லாஹ் மாத்துமா சில நேரங்கள்ல. அப்படி மாற்றக்கூடிய விஷயங்களை அல்லாஹு தாலா அந்த மனிதர்களை திருத்துவதற்காக அல்லாஹ் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சிட்டே இருப்போம். ஆனா திடீர்னு அது மாறும். திடீர்னு அந்த விஷயங்கள் அந்த மனிதர்களுக்கு படிப்பினைக்காக நடக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இப்ப வரக்கூடிய சம்பவங்கள்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை மோஜிசான்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது ஒண்ணு இப்படி நடக்கலாம், அது நடக்க முடியுமா, நம்ம வருஷம் நம்ம பார்த்துட்டே வரப்போ அதனுடைய விளக்கங்கள் நான் சொல்றேன். ஆச்சரியமா இருக்கும்மா கேட்க கேட்க. இது இப்படி நடக்கலாமா? நடக்கும். மலையை நிலைக்க வச்சது அல்லாஹ். அதை வேரோட பிடுங்கி விண்ணல நிக்க வைக்கிறதும் அல்லாஹ். அல்லாஹ்வால முடியும். அந்த நம்பிக்கை வேணும். அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இயற்கை விதிகளை அல்லாஹ் நினைச்சா எப்படி மாத்த முடியும் அப்படிங்கறத சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்குமா. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆயத்துக்குள்ள இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குமா. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆயத்துக்குள்ள போயிட்டு தொடர்படியா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்னு கசீர் ஆசிரியர் இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது சொல்றாங்க, பனி இஸ்ராயல்கள்ல இறைவன் சில அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ் சில உறுதிமொழியையும் உடன்படிக்கைகளையும் வாங்கியிருந்தான். அதாவது இணை துணை இல்லாத அல்லாஹ் ஒருத்தனை மட்டுமே இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறை தூதர்களை பின்பற்றி நடக்க வேண்டும். இதெல்லாம் அந்த உறுதிமொழிகள். இந்த உறுதிமொழிகளை அவங்க கிட்ட வாங்கின பொழுது அங்கிருந்த மலையை அவங்க தலைக்கு மேல தூக்கி பிடிச்சு அந்த உறுதிமொழிகள்ல அவங்க நிலைச்சிருக்கணும், உறுதியோடு அவற்றை கடைபிடிக்கணும்னு அல்லாஹு தாலா அறிவுறுத்தினான். இதை இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் இங்க நினைவுபடுத்துறான். அவங்களுக்கு நினைவுபடுத்துறான். அந்த நேரத்துல அவங்கள்ட்ட இருந்து வாக்குறுதி வாங்கிய பொழுது, நேரம் அவங்கள்ட்ட தான் அல்லாஹ் பேசுறான். அவங்கள்ட்ட இருந்து வாக்குறுதி வாங்கிய பொழுது, விவிலியம் பழைய ஏற்பாட்டுல இருக்குதுமா. அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். யாத்திராகமம் 19:17 அவங்க வேதங்களையும் பதிவாகி இருக்கு. அதை நினைவூட்டுறாங்க. அல்லாஹ் நினைவூட்டுறான்.
மீசாக்கக்கும் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோன்னா வசக்க அப்படின்னு சொன்னா ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம். வசக்க அப்படிங்கிறது உடன்படிக்கை, ஒப்பந்தம். நம்ம ஒரு ஒரு ஜாப் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி இருந்தா கூட அதுல நம்ம கண்டிப்பா நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஒப்பந்தத்தை மீறினோம்னா கண்டிப்பா நம்ம அது பெனிஃபிட் எதுவும் அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த ஒப்பந்தத்தை உறுதியானது. குரானும் அதே மாதிரிதாம்மா. இதை படிக்கிறப்ப நம்ம இதையும் நினைச்சுக்கணும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதை சொல்லும் பொழுது ஹசரத் சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கள் படிக்கிறப்ப நம்ம நிலைமையும் யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி நம்முடைய குரானுடைய அந்த உறுதிமொழியை பற்றி பிடிக்கிறோம். அல்லாஹ் வந்து உறுதியாக பற்றி பிடிச்சுக்கொள்ளும். எப்படி சொல்றான் அல்லாஹ், ஹுதூமா ஆத்தைனாக்கும் பிகுவ்வா, சக்தியோடு உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வகுரு மாஃபீஹி லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தியாளர்களாக ஆவதற்காக அதை நீங்கள் சிந்தியுங்கள். அதுல என்ன இருக்கோ அதை சிந்திச்சு பாருங்க. நமக்கும் குரானுக்கும் என்ன உறவு இருக்கு? இதை சொல்லும் பொழுதுமா பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்றாங்க, வேலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன்னு முதல்ல படிச்சோம் பாத்தீங்களா, அந்த ஆயத்தை நினைவுபடுத்துறாங்க. நம்ம குரான்ல சந்தேகம் இல்லை, நாம எப்படி நடக்கணும், நம்ம அதையும் நினைச்சு பார்க்கணும். இது எப்படிப்பட்டதுன்னா, இது ஒரு காட்சிப்படுத்தி காமிக்கிறாங்கம்மா. ஒரு பயங்கரமான இருட்டு. அந்த இருட்டுக்குள்ள ஒரு மனுஷன் நடக்கிறான். அவனுக்கோ பழக்கப்படாத ஒரு பாதை. அவன் போய்கொண்டு இருக்கிறான். அவனுக்கு அடுத்த ஸ்டெப் வச்சா அது பள்ளமா, மேடா, அது என்ன, அது நெருப்பு, எதுவுமே அவனுக்கு தெரியல. அங்க என்ன இருக்குன்னே தெரியல அவனுக்கு. ஆனா அந்த இடத்தை பற்றி பழக்கப்பட்ட ஒரு மனிதர் முன்னாடி இருட்டுக்குள்ள போறாரு. அவர் குரல் மட்டும்தான் இவனுக்கு கேக்குது. அவர் சொல்றாரு, நான் சொல்ற மாதிரி ஸ்டெப் எடுத்து வைப்பான், நான் உனக்கு வழி கிடைக்கும் சொல்லிட்டு 3 ஸ்டெப் முன்னாடி வை, 2 ஸ்டெப் ரைட்ல வை, அங்கிருந்து 3 ஸ்டெப் முன்னாடி வை, அங்கிருந்து 2 ஸ்டெப் லெஃப்ட்ல வை அப்படின்னு சொல்றாரு. அப்போ எப்படி ஃபாலோ பண்ணி போவான் அந்த பின்னாடி போறவன்? ஏன்னா அவனுக்கு பயம், அந்த இடத்துல பள்ளம் இருக்கலாம். அவர் ஏற்கனவே போனவர். அவர் காட்டுற கைடன்ஸை காதை கூர்மையா கவனிச்சு எந்த பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாம அப்படியே அடியொற்றி எப்படி அவங்க நடந்து போவாங்களோ அந்த மாதிரி குர்ஆனை பின்பற்ற வேண்டும். நூறல்லதி உன்சில மஅஹு, அவரோடு இறக்கப்பட்ட அந்த நூரை பின்பற்ற வேண்டும். இது அல்லாஹு தாலா கொடுத்த உத்தரவுமா. அப்போ அந்த நபியோடு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய நிலையில இப்படித்தான் நம்மளும் இருக்கணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பனி இஸ்ராயல்கிட்ட வந்து எப்படி அல்லாஹு தாலா இந்த உத்தரவை வாங்குறான்னா பாருங்கம்மா. எப்படி சொல்றாங்க இந்த வசனத்துல வந்து, தூர் அப்படின்னா மலமா, மீசாக்கக்கும் வரஃபக்னா ஃபௌகக்கும் தூர், நாம் உயர்த்தினோம், ஃபௌகக்கும் அவர்களுக்கு மேலாக தூர், மலையை உயர்த்திட்டோம். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாங்க சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேலர்கள் சிறை வணக்கம் செய்வதற்கு மறுப்பு தெரிவித்த பொழுது அவர்கள் மீது விழுமாறு மலைக்கு அல்லாஹ் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த மலையை பார்க்க அது அவர்களை மூடிக்கொண்டது. உடனே அவர்கள் சிரம் பணிந்த நிலையில் விழுந்து விட்டார்கள். அதுவும் எப்படி சிரம் பணிஞ்சாங்கன்னாமா, மலை விழுந்துடுமோ அப்படிங்கிற பயத்துல ஒரு பக்கம் கண்ணோட பூமியில தலைய வச்சுட்டு ஒரு கண்ணு மலையை பார்த்த வண்ணமே சஜிதா பண்ணாங்களாம். அதனாலதான் இப்ப கூட யூதர்கள் சொல்லுவாங்களாம், எங்களை காப்பாற்றின சஜிதா இப்படிப்பட்டதுதான், அதனால எங்களுக்கு சஜிதாலே ரொம்ப பிடிச்சது இந்த முறையில உள்ள சஜிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குமா. பழைய ஏற்பாட்டுல ரொம்ப பிரபலமான விரிவுரையான தல்மூத், தல்மூத்லே 2 இருக்காமா. 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பலஸ்தீனிய தல்மூத், 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாபிலோன் தல்மூத், இப்படி 2 இருக்காமா. 2 பிரதி இருக்கான். இதுல வந்து அவங்க தல்மூதுங்கிற யூத மத நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி வந்து மூடிக்கொண்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவர்கள் மீது பாத்திரத்தை கவிழ்ப்பதை போன்று மலையை இறைவன் கவிழ்த்தான். இது ஜவாஹிருல் குரான் தப்சீர்ல வருதுமா. இறைவன் கவிழ்த்தான். நீங்கள் தௌராத்தை ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லையேல் உங்களை புதைத்து விடுவேன் என்று இறைவன் எச்சரித்தான். அவங்களுடைய என்சைக்ளோபீடியாலே பதிவாகி இருக்குமா. ஜூஸ் என்சைக்ளோபீடியால இது பதிவாகி இருக்கான். அல்லாஹு அக்பர். பொதுவாவே வந்துமா, மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாதுங்கிறது தான் நமக்கு லா இக்ராஹ ஃபித்தீன். அப்பெல்லாம் கட்டாயப்படுத்தலாம் யாரையுமே இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது. ஏன்னா அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது என்ன ஒரு கன் பாயிண்ட், ஒரு மவுண்டன் பாயிண்ட்ல மலையை நிறுத்தி உடனே நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? எதனால அப்படி சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்ன? பொதுவாவே வந்து பெத்த தாயாவே இருந்தா கூட பிள்ளைகிட்ட ஒரு கண்டிக்க வேண்டிய நேரத்துல அவங்க வந்து ரொம்ப அன்பையே கொட்டிட்டு இருக்க மாட்டாங்கம்மா. எப்படி கண்டிக்கணுமோ அந்த மாதிரி முறையில தான் அவங்க கண்டிப்பாங்க. இந்த இந்த யூத மக்களை பொறுத்த அளவுக்குமா, அவங்களுக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கும். எப்படின்னா, நாங்கெல்லாம் அல்லாவோட செல்லங்கள்.
எங்க எங்களுக்கெல்லாம் நரகம் எண்ணப்பட்ட நாட்கள் தவிர வேற நாட்கள்லாம் எங்கள சுடாது. நாங்கலாம் எப்படி இருந்தாலும் சொர்க்கத்துக்கு நாங்க மட்டும் தான் சொந்தக்காரங்க. நாங்க மட்டும் தான் சொர்க்கம் போவோம். மத்தவங்கலாம் கிடையாது. நாங்க சும்மா அப்படியே பாவம் செஞ்சாலும் ஒரு 4, 5 கொஞ்ச நாளைக்கு இருப்போம். அப்புறம் நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம். குரான்லயே அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல இத சொல்லி காமிக்கிறான். எண்ணப்பட்ட நாட்கள் மட்டுமே நாங்கள் நரகத்துல இருப்போம். இப்படிப்பட்ட சிந்தனை எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அவங்கள பார்த்து கேளுங்க. எங்க இருக்குன்னு கேளுங்கன்னே அல்லாஹ் கேள்வி கேட்கிறான்மா. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட அந்த மக்களுக்கு அச்சம் வரணும்னா அந்த ஒரு அ அது அல்லாஹ்வுடைய அதிகாரம் அவனுடைய வல்லமையை அங்க காட்டணும். ஏன்னா அவர்களுடைய குணம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அன்பை காட்டக்கூடிய தாயாகவே இருந்தா கூட ஒரு கண்டிக்க வேண்டிய நேரத்துல அவங்களுடைய கடுமையை காட்டத்தானே வேணும். அதுல இவர்களோ இந்த மாதிரி ஒரு தங்களுக்கு எதுவுமே அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் அப்படி ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுது இப்படியும் அல்லாஹ் தண்டிக்க முடியும்னு அவனுடைய கடுமையை அவர்கள் கண் முன்னால் காட்டிய தருணம் அது. ஏன்னா அந்த மக்களுடைய மனப்பாங்கு அப்படி இருந்துச்சு. அதுவும் அல்லாஹ் சொல்றான், பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் தௌராத் வேதத்தை. பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இத நீங்க இதுக்குள்ள இருக்கிறத சிந்திச்சு பாருங்க. ஆனா நடந்தது என்ன? கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம்னு சொல்றாங்க. சிரத்தையோடு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மறுபடியும் ஆனா என்ன நடந்துச்சு? சும்ம தவல்லைத்தும். பிறகு நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். பாததாலிக் இதற்கு பின்னரும் இப்படி தூரம் மலையை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி வாக்குறுதி வாங்கின பின்னாடியும் புறக்கணிச்சிட்டீங்க. ஃபலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன். உங்கள் மீது அல்லாஹு தஆலாவுடைய கருணையும் ரஹ்மத்தும் இல்லாமல் போயிருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள். காசிரீன் நஷ்டவாளிகளாக நீங்கள் ஆகியிருப்பீர்கள். உங்க மேல கருணை இருந்ததுனால உங்களை பாதுகாத்துட்டேன் அப்படின்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. இந்த நிகழ்வு சூரத்துல் அஅராஃப்லயும் சொல்லப்பட்டிருக்குமா? அதுல இன்னும் விளக்கமாக, ஏன்னா அது மக்கி சூரா. அதுல ஆரம்பத்துல இன்னும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குவா. இது நதக்னல் ஜபல. ஏன்னா சில பேர் சொல்றாங்க, அது மேல இருந்து மலையில இருந்து அப்படியே கல்லு வந்து உருண்டு வந்து விழுந்திருக்கலாம். அந்த மாதிரி மலை அடிவாரத்துல நிக்க வச்சு கல்லை எல்லாம் உருட்டி விட்டு அல்லாஹ் வாக்குறுதி வாங்கினானா அப்படி சொல்லிட்டு இதை இப்படி அதை லேசா ஆக்கி அது நம்ம அறிவுக்கு எட்டக்கூடிய அளவுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கலாம் பாக்குறாங்க. ஆனா தெளிவாகவே அல்லாஹ் சொல்லியிருக்கான், அவர்களுக்கு மேலாக மலையை நாம் உயர்த்திய பொழுது அவங்க தலை மேல அது விழுந்துடும் நினைச்சாங்க. அப்போ அந்த நிலைமையை அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். வேற மாதிரி எல்லாம் கிடையாது. மலை வேரோடு பிடுங்கப்பட்டு அவர்கள் தலைக்கு மேல் தூக்கி நிறுத்தப்பட்டது. அது தன் தலைக்கு மேல் விழுந்து விடும் என்று அவர்கள் பயந்தார்கள். அங்கேயும் அந்த தத்தகூன்கிற வார்த்தை நிறைய அர்த்தங்கள் கொடுக்குமா. இதுல இந்த இடத்துல வகா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. வகா யகி, அதாவது வகைய யகி, அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னா பாதுகாப்பு. நம்ம வகைனா அதாபன்னார் சொல்றோம். அல்லா கிட்ட அல்லா நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து விடு அல்லான்னு சொல்றோம்ல, அந்த அர்த்தம். இம்மை மர்மையினுடைய எல்லா சிக்கல்கள் பிரச்சனைகளையும் விட்டு பாதுகாப்பு பெற்றுக் கொள்வதற்காக அந்த வேத வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை மலையை உயர்த்தி வாக்குறுதி வாங்கினான். ஆனாலும் ஏத்துக்கொண்டாங்களா அப்படிங்கிறதுக்கான விடையும் அல்லாஹ் அதுல சொல்லிட்டான். அதுக்கு பிறகும் அந்த மக்கள் மாறு செய்தார்கள். அல்லாஹு அக்பர். நமக்கு இதுல இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னா, நாம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? நம்முடைய குரானுடைய அந்த வாக்குறுதிகள் நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம ஒவ்வொன்றும் நம்ம யா ஐயுகல் லதீன ஆமனூன்னு அல்லாஹ் நம்மளை அழைச்சு நமக்கான கட்டளைகளை விதிச்சிருக்கானே, அதை பின்பற்றுவதில் நம் சமுதாயம் எப்படி இருக்காங்க? பின்தங்கி இருக்கலாமா? நமக்கும் குரானுக்கும் உள்ள தொடர்பை நம்ம சரி பண்ணி கொள்வது, அந்த கட்டளைகளை எப்படி விளங்கி கொள்வது, அதை எப்படி வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்துவது, இதன் பக்கம் நம்ம கவனம் செலுத்தணும். இது நமக்கான எச்சரிக்கை. அல்லாஹ் அவ்வளவு கடுமையாக அந்த இடத்துல அவங்களோட நடந்திருக்கான்னு சொன்னா, இது வரக்கூடிய சமுதாயத்துக்கு, வாழ்ந்து கொண்டிருக்கும் சமுதாயத்துக்கு, நமக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். நமக்கும் நிறைய படிப்பினைகள் இதுல கிடைக்குதுமா. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா குரானின் படி வாழக்கூடிய தௌஃபீக்கு நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லையும் இந்த மாதிரியான வழக்கமாக விதிகளுக்கு மீறி நடக்கக்கூடிய இறைவனுடைய அந்த வல்லமை அதிகாரத்தை காட்டக்கூடிய பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வருவோமா. இது ஒன்னொன்னுலே நம்ம சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கை செம்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.